ஓகே. ஸோ இந்த கிரேட் மேஜிக்கல் ஹீலிங் செஷன்ல நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு நடந்த நெகட்டிவான எமோஷன்ஸ் நம்ம மைண்ட்ல நிறைய இருந்திருக்கும். அதையெல்லாம் எப்படி ஃபீல் பண்ண போறோம், எப்படி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஒன் செகண்ட். ஒரே நிமிஷம், நான் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம லைஃப்ல நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இப்படி என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க என்னென்னலாம் நெகட்டிவா ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மணி, இந்த 4 ஏரியால நீங்க என்னெல்லாம் நெகட்டிவ் இமோஷன்ஸ் ஃபீல் பண்றீங்களோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நம்மளுடைய லைஃப்ல முக்கியமான 4 ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவுதான்: ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மணி. நம்மளுடைய லைஃப்ல நம்மளுக்கு இந்த 4 ஏரியா தவிர வேற எதுலயுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலா நம்ம லைஃப்ல 4 ஏரியா, இந்த 4ம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்னுடைய பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மணி. இந்த 4 ஏரியால நம்ம எல்லா ஏரியாலையும் ஸ்டேபிளா இருந்தா மட்டும்தான் நம்மளோட லைஃப்ல நம்மளால ஸ்டேபிளா ஹாப்பியா இருக்க முடியும். ஓகே, எனக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கு, ரொம்பவே நான் ஹாப்பியா இருக்கேன், என்னோட ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கு, பட் என்னோட ஜாப்ல எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாப்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கண்டிப்பா உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் மணி இந்த ஏரியாவையும் எஃபெக்ட் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த 4 ஏரியாவும் நம்மளுடைய லைஃப்ல 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொன்னோம். மேபி ஏதாவது ஒரு பில்லர்ல டேமேஜ் ஆனாலும் நம்மளுடைய கட்டடம் சேஃபா நிக்காது. ரைட்டா? அப்போ நம்ம இந்த 4 ஏரியாலையும் கண்டிப்பா எப்பவுமே ஃபோக்கஸிங்கா இருக்கணும். 4 ஏரியாலையும் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிய அப்கிரேடடா வச்சுக்கணும். ஓகே. சோ இப்போ உங்களுடைய லைஃப்ல இந்த 4 ஏரியால என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. இப்போ உங்களுக்கு ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு பெயின் கண்டினியூஸ்லி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அந்த நெகட்டிவான இமோஷன் எப்படி உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த பெயின் உங்களால டாலரேட் பண்ண முடியாது. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, அண்ட் இன்னும் எத்தனை ஹாஸ்பிட்டல் போறது, இந்த மாதிரி நிறைய நம்ம வந்துட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் இந்த மாதிரி நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்குமே தவிர பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட்ல ஒரு விஷயத்த நெகட்டிவா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸும் கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். இப்போ நம்மளுடைய லைஃப்ல இருக்க ஒவ்வொரு இஷ்யூவையும் நம்ம ப்ராப்ளமா பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது எல்லாமே நெகட்டிவ் இமோஷனா நம்ம மைண்ட்குள்ள ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை நீங்க ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா chat விண்டோல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய லைஃப்ல இருக்க நெகட்டிவ் இமோஷன்ஸ் நீங்க ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமா? சோ இது வரைக்கும் நான் யாரும் எஸ் போடல. நீங்க எஸ் போடலன்னா உங்களுடைய நெகட்டிவிட்டியை நீங்க ரொம்ப லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ உங்க லைஃப்ல எப்பவுமே அந்த நெகட்டிவ் இமோஷன் இருந்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் டைப் இன் எஸ். ஓகே, நீங்க எப்போ இந்த நெகட்டிவான இமோஷன்ஸை ரிலீஸ் பண்ண போறீங்க? இப்போ உங்க லைஃப்ல இருக்க நெகட்டிவான இமோஷன்ஸை எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்? ஸோ மேபி அடுத்த வாரம், இல்ல இன்னும் ஒரு மாசம் கழிச்சு, இல்ல இன்னும் ஒரு வருஷம் போகட்டும். இந்த 2025ல நான் இதே ஃபீலிங்கோட இருந்துக்கிறேன், எனக்கு 2026ல நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னா எனக்கு போதும். அது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோமா? கண்டிப்பா இல்ல. சோ நம்மளோட லைஃப்ல ஹாப்பினஸ் இந்த நிமிஷத்துல இருந்து வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ரைட்? சோ உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் இமோஷன்ஸ ரிலீஸ் பண்ணணும், நீங்க ஹாப்பியா இருக்கணும், இந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு ரெஸ்ட். ஓகே. சோ இந்த ஹீலிங் ப்ராசஸ்ல
கண்டிப்பா நம்மளுக்கான நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய எண்ணத்தினுடைய அளவுல என்ன அளவுல நீங்க வந்து அதை என்ன பண்ணணும்னா பிலீவ் பண்ணணும். சோ அதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ டு யூ ட்ரஸ்ட் மீ? ஸோ ப்ளீஸ் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்னு என்னால பார்க்க முடியும். ப்ளீஸ் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நம்ம இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன புதுசா ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளுடைய இந்த லைஃப், நம்மளுடைய இந்த யூனிவர்ஸ், நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே எதால ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனர்ஜியால ஆயிருக்கு. சோ இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சோ எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்டு. எனர்ஜியை நம்மளால ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எனர்ஜி ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் என்ன ஆகும். சோ நான் ஒரு எனர்ஜி தான், நீங்க ஒரு எனர்ஜி தான். நம்ம யூஸ் பண்ற காரு, பைக், போன் எல்லாமே எனர்ஜி தான். ஏன் நம்ம சாப்பிடுற சாப்பாடும் எனர்ஜி தான். நம்ம வாழ்ற வீடும் எனர்ஜி தான். எல்லாமே எனர்ஜி தான். ஓகே. ஈவன் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே எனர்ஜி தான். பட் ஒன் திங் என்ன அப்படின்னா ஒவ்வொரு எனர்ஜியும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இப்போ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோமோ அந்த ஃப்ரீக்வன்சில அந்த பொருள் இருந்தா மட்டும்தான் அதை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால அந்த விஷயத்த அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேனல் பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. அந்த சேனல்ல வர ஒரு ப்ரோக்ராம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நீங்க அந்த சேனலுக்குரிய ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணாம வேற சேனலை சூஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் அங்க வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது பாசிபிள் கிடையாது. ரைட். இப்ப நீங்க பார்க்கணும்னு நினைக்கிற அந்த சேனலை நீங்க சூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஃப்ரீக்வன்சில இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். இப்ப வீட்ல டிவி இருக்கு. டிவிக்கு எல்லா சிக்னல்ஸுமே வந்துட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம டிவில எந்த சிக்னலோட ஃப்ரீக்வன்சியை செட் பண்றோமோ அந்த சேனல் தான் நம்மளுக்கு தெரியும். ரைட். இப்போ நம்மளுடைய இமோஷன்ஸ் நம்ம என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோமோ அந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம லைஃப்ல அட்ராக்ட் பண்றோம். இப்ப நம்மளோட ஃப்ரீக்வன்சியை எப்படி நம்ம பெட்டரா வச்சுக்கிறது? அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் சொல்ல போறேன். சொல்லிச்சு டாக்டர் மசரு எம்மட்டோ. இவர் என்ன பண்றாரு? இவர் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அந்த வாட்டர் சாம்பிள்ஸ்ல ஒவ்வொரு சாம்பிள்லயும் ஒவ்வொரு வேர்ட் எழுதி ஒட்டுறாரு. Okay? ஒவ்வொரு வேர்ட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவான வேர்ட்ஸும் இருக்கும், நெகட்டிவான வேர்ட்ஸும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸும் எழுதி அந்த வாட்டர் சாம்பிள்ஸ ஃப்ரீஸ் பண்றாரு. ஸோ ஃப்ரீஸ் ஆன அந்த சாம்பிள்ஸ் எடுத்து ஃப்ரீஸ் ஆகும்போது உள்ள இருக்க வாட்டர் மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல அது வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றாரு. இப்படி அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் பாத்தீங்கன்னா இது. ஸோ லவ் அண்ட் கிராட்டிடியூட் அப்படின்னு எழுதுன அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. ஹானஸ்டி, லவ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹாப்பினஸ், இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் எழுதியிருக்க அந்த சாம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல்னுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா அழகா இருக்கு. அதுவே கீழே பாத்தீங்கன்னா ஐ கான்ட் டூ இட் அப்படின்ற அந்த ஒரு வேர்ட், அது நெகட்டிவான சென்டென்ஸ். நெகட்டிவான அந்த விஷயத்த அந்த வாட்டர்ல செலுத்தும் போது அந்த ஃப்ரீக்வன்சில இந்த வாட்டர் வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஷேப் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அழகா அமையல. அண்ட் இதே போல ஏஞ்சல், ஐ லவ் யூ, பீஸ், இந்த மாதிரி பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிக்சர்ஸும் சரி, நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொடுக்கக்கூடிய யூ ஃபூல், யூ மேக் மீ சிக், இவில், இந்த மாதிரி வேர்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கு. பாருங்களேன் பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இல்ல. என்ன சொல்றது, ஒரு ரெகுலரா அரேஞ்ச் ஆகல, பின்னாடி இருக்கு. இப்போ அதே போல பாருங்களேன் பொல்யூட்டட் வாட்டர் எடுத்திருக்காரு. பொல்யூட்டட் வாட்டரை டைரக்டா எடுத்து கிறிஸ்டலைசேஷன் பண்ணி அந்த கிறிஸ்டல ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஒன் நிமிஷம்.
ஸோ இந்த இமேஜஸ் பாருங்க. இந்த இமேஜஸ்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கக்கூடிய இமேஜ் எல்லாமே ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சராகவும், நெகட்டிவ் வேர்ட்ஸ்னுடைய இமேஜஸ் பார்த்தோம்னா பார்க்க ஒரு மாதிரி கிளம்ஸியாவும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி வாட்டர் சாம்பிள்ல எழுதி வச்ச அந்த வேர்ட்ஸுக்கே இவ்ளோ பவர் அப்படின்னா, நம்மளோட பாடி எடுத்துக்கோங்களேன், 70% பார்த்தோம்னா வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு முறை பேசுற வார்த்தைகளும் நம்மளுடைய மைண்ட்ல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே இந்த வைப்ரேஷனை நம்மளோட பாடியில இருக்க வாட்டர் கண்டென்ட்டுக்கும் சேர்த்து கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன வைப்ரேஷன்ல இருப்போம்? கட்டாயமா நெகட்டிவ் வைப்ரேஷன்ல தான் இருப்போம். நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கும்போது நம்மளால எப்படி பாசிட்டிவான விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும்? இது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். ஓகே. சோ அப்ப நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவான இமோஷன்ஸ எப்படி நம்ம ஹீல் பண்ண போறோம்? அதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் டாக்டர் ஹியூலன் அப்படின்றவரு கொடுத்திருக்காரு. சோ வேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பவர், அந்த வேர்ட்ஸ்ல மேம் ப்ளீஸ் வாய்ஸ் கேட்கலையா உங்களுக்கு? இந்த சைட் செக் பண்ணுங்க மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ டாக்டர் ஹியூலன் அவர் என்ன பண்றாருன்னா, ஹீ இஸ் அ டாக்டர், ஆக்சுவலி சைக்காட்ரிஸ்ட். அவரு ரொம்ப பழைய காலத்துல ஆன்ஷியன்ட் டைம்ல யூஸ் பண்ண ஒரு சூப்பரான டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹவாயில இருக்கக்கூடிய ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல், ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கொடூரமானவங்க. அவங்க எதுவுமே தெரிஞ்சு செய்யறது இல்ல, மென்டலி எஃபெக்ட் ஆன பீப்புளும் கூட. அவங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்க முடியல. எத்தனை டாக்டர்ஸ் வந்தாலும் அவங்க கிட்ட போய் கூட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழல். அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பார்த்துட்டாங்க, நிறைய மெடிசின்ஸும் கொடுத்து பார்த்தாங்க, எதுவுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல்ல டாக்டர் ஹியூலன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட்ஸ்னுடைய ஹிஸ்டரிய படிச்சுட்டு அவங்களுக்கு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறார். சோ அவர் ஹீல் பண்ண பண்ண என்னாச்சுன்னா, ஒரு 6 months to 1 yearல அந்த ஜெயில், ஐ மீன் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலே சுத்தமா என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க இருந்த மென்டல் பீப்புள் எல்லாருமே கியூர் ஆகி ஹீல் ஆகி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சோ ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு மேஜிக்கலான ஒரு டெக்னிக்கை தான் ஹியூலன் யூஸ் பண்ணாரு. அந்த மேஜிக்கல் டெக்னிக்கை இப்ப நம்ம லைஃப்ல பயன்படுத்தணும்னா யோசிச்சு பாருங்களேன். மென்டலி எஃபெக்ட் ஆன பீப்புளையே சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னா, அப்படி ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கை நம்ம லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா, நம்ம லைஃப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கு, அதை ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே. சோ அந்த மேஜிக்கல் டெக்னிக் என்ன அப்படின்னா, ஹோ ஓப்பனோ போனோ. ஹோ ஓப்பனோ போனோ. சோ இந்த வேர்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு இது புதுசா கூட இருக்கலாம். சோ இந்த ஹோ ஓப்பனோ போனோல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ சொல்லுவாங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்மளுடைய பாடியில இருக்க பிரச்சனையோ இல்ல மைண்ட்ல இருக்க பிரச்சனையோ ஹீல் ஆகுது. இப்போ அவ்வளவு கஷ்டமான வார்த்தைகளை சொல்ல போறோமா? கண்டிப்பா இல்ல. நீங்களே பாருங்க நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எம் சாரி. நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டே இருப்போம் ஐ எம் சாரி அப்படின்ற வார்த்தை. ஆனா அத உண்மையிலேயே ஆழ்ந்து நம்ம மனசார சொல்றோமாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் forgive மீ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், தேங்க்யூ. தேங்க்யூ அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான வார்த்தை. நம்ம நிறைய இடத்துல இந்த தேங்க்யூங்கிற விஷயத்த மறந்துடுறோம். நம்மளோட லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய வைப்ரேஷன் நம்ம எந்த லெவலுக்கு இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த லெவலுக்கு ஈஸியா நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஓகே. அண்ட் ஐ லவ் யூ. ஸோ இந்த 4 phrases நம்ம பயன்படுத்தி நம்மளோட லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இது இப்போ இந்த இந்த 4 சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹோ ஓப்பனோ போனோ அப்படின்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஸோ இந்த 4 சென்டென்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப 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 பவர்ஃபுல். ரைட். ஸோ இது என்னுடைய சர்டிபிகேட். ஹோப்னோ போனோ பிளஸ் இஎஃப்டி ஹீலிங் டெக்னிக்கு நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். என்னோட மென்டார் மிதேஷ் கத்ரி சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கறதுல நான் ஒரு முக்கியமான பங்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் இட். தேங்க்யூ. அண்ட் இந்த ஹோப்னோ போனோவை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
பேசிக் ஹோப்னு போனோம் அப்படின்னு சொல்றோம். இந்த பேசிக் ஹோப்னு போனோம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாளைக்கு ட்வைஸ், ஐ மீன் மார்னிங் அண்ட் நைட் 2 முறை நம்ம 108 டைம்ஸ் மந்த்ரா சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி 108 டைம்ஸ் நம்ம சொல்லும்போது, நம்மளோட மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஈஸியா ஹீல் ஆகும். சோ 108 டைம்ஸ் சொல்லலாம், இல்ல 51 டைம்ஸ் சொல்லலாம், இல்ல 21 டைம்ஸ் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 11 டைம்ஸாவது நம்ம சொல்லணும். இது ரிப்பீட்டடா சொல்றது. எப்படின்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. நீங்க ஒவ்வொரு முறை இந்த சென்டென்ஸ், இந்த ஃப்ரேசஸ சொல்லும் போதும் உணர்ந்து சொல்லணும். இந்த பேசிக் ஹோப்னு போனோம் எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பொருள ஒரு பொருள் வீட்ல வச்சிருக்கீங்க. சரி, ஓகே, உங்க மொபைலே வச்சுக்கலாமே. ரொம்ப முக்கியமான நேரத்துல அது ஏதாவது ட்ரபிள் பண்ணும். அந்த மாதிரி டைம்ல அந்த மொபைல மனசுல நினைச்சுக்கிட்டு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு நீங்க அந்த மொபைல மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 11 டைம்ஸ் சொல்லலாம். இல்ல, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். அவங்களுடைய ப்ராப்ளம நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா, அவங்கள மைண்ட்ல வச்சுக்கிட்டு 108 டைம்ஸ் நீங்க ஹோப்பனோ போனோ ரிப்பீட் பண்ணலாம். 108 டைம்ஸ்லாம் எனக்கு டைம் இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி 108 டைம்ஸ் ஹோப்பனோ போனோ சொல்லி முடிக்க நம்மளுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அவ்வளவு. அதுக்கு மேல உங்களுக்கு டைம் எடுக்கவே எடுக்காது. சோ நீங்க அந்த 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்க லைஃப நீங்க அவ்ளோ அழகா அப்கிரேட் பண்ண முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இது பேசிக் ஹோப்னு போணும். இன்னொரு ஹோப்னு போனோம் டெக்னிக் இருக்கு. என்னன்னா வாக்கிங், டாக்கிங் ஹோப்னு போனோம் அப்படின்னு சொல்லுவோம். வாக்கிங், டாக்கிங் அப்படின்னா எந்த நேரம் வேணாலும் நீங்க உங்க மனசுல நினைக்கும் போது ஹோப்னு போனோம் சாண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு பேங்க் போறீங்க, கியூ ஹெவியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கியூல நிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்றாங்க இன்னும் அப்படின்னு நம்ம அந்த ஆபீஸ்ல அந்த பேங்க்ல ஒர்க் பண்றவங்கள திட்டுவோம், இல்ல கியூல நிக்கிறவங்கள திட்டுவோம். ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவான இமோஷன் நம்ம மைண்ட்குள்ள கிரியேட் பண்ணிட்டு இருப்போம். அது செய்யாம, இனிமே இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, மனசுக்குள்ள ஹோப்னு போனோம் சொல்லி பாருங்க. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ரிப்பீட்டடா சாண்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய எமோஷன்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். ஓகே. சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு ஹோப்னு போனோம். இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான விஷயம். இந்த பேஸ் ஹோப்பனோபோனோ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க நம்மளுக்கு நம்மள தவிர நம்ம கிட்ட இருக்க பொருளுக்கோ, நம்ம கூட இருக்கவங்களையோ நெனச்சு நம்ம ரிப்பீட் பண்றது பேசிக் ஹோப்பனோபோனோ அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த அட்வான்ஸ்டு ஹோப்பனோபோனோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கான ஹீலிங் ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டெக்னிக் தான் இந்த அட்வான்ஸ்டு ஹோப்பனோபோனோ. சோ அட்வான்ஸ்டு ஹோப்பனோபோனோனா எப்படி இருக்கும்? அப்ப அந்த 4 ஃப்ரேசஸ்ல இன்னும் நெறைய விஷயம் நம்ம ஆட் பண்ணுவோமா? ஆமா. நம்ம அந்த 4 ஃப்ரேசஸ் சொல்றோம் இல்லையா? ஐ அம் சாரி. நீங்க சாரி சொல்றீங்கன்னா, அதுக்கு ஒரு 3 ரீசன் சொல்லுங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீனா அதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ். தேங்க் யூக்கு ஒரு 3 ரீசன்ஸ். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 ரீசன்ஸ். சோ இந்த மாதிரி ரீசன்ஸோட நீங்க உங்களுக்குள்ள இருக்க எமோஷன்ஸ ஹீல் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த அட்வான்ஸ்டு ஹோப்பனோபோனோ. சோ இப்போ உங்களோட லைஃப்ல இருக்க நெகட்டிவ் எமோஷன்ஸ ஹீல் பண்ண நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா, சோ ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் யோர் வீடியோஸ். ஓகே. நம்ம வீட்ல கேஷுவலா இருப்போம். ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். பரவால்ல. நம்ம கரெக்ட்டா ரொம்ப ஆர்கனைஸ்டா நம்ம இருக்க மாட்டோம். இட்ஸ் ஓகே. இங்க யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ண போறதில்ல. சோ ப்ளீஸ் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்க ஒரு பிளேஸ்ல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கோங்க. யாரும் உங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஏன் அப்டின்னா, நம்மளோட மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் எமோஷன்ஸ ஹீல் ஆக, ஆக, ஆக கண்டிப்பா நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும். மேபி அது உங்களுக்கு டியர்ஸ் ஆஃப் ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ கூட குடுக்கும். ப்ளீஸ் பி சீட்டட் இன் அ பிளேஸ். ஸோ ஆர் யூ ரெடி அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த சொல்லக்கூடிய ஒரு 4, 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. அண்ட் நான் சொல்லும்போது கண்ணை மூடுனீங்க அப்படின்னா நான் மறுபடியும் ஐஸ் ஓபன் பண்ண சொல்லும்போது தான் நீங்க கண்ணை திறக்கணும். அது வரைக்கும் கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. ஏன்னா நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கண்ணை மூடி இதை செய்ய போறோம். ஓகே. இன் பிட்வீன்ல இந்த எக்ஸர்சைஸ் பண்ணும்போது மேபி உங்களுக்கு அழுகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இட்ஸ் ஓகே. கண்ல தண்ணி வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. உங்களோட மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்க கண்ணீர் வழியா வெளியில வருது அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். கர்ச்சீஃப்ஸ் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒன் கண்டிஷன், கண்ணு திறக்கக் கூடாது.
பக்கத்துல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைவ் மீட்டிங்ல இருக்கீங்க, கண்டிப்பா வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க செய்யும்போது ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நான் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ ஆர் யூ ரெடி? ப்ளீஸ் பி சீட்டட். ரிலாக்ஸ் யோர் செல்ஃப். கேன் யூ ஹியர் த மியூசிக்? மியூசிக் கேக்குதுன்னா ப்ளீஸ் தம்ஸ் அப் பண்ணுங்க. கேன் யூ ஹியர் த மியூசிக்? எஸ் ஆர் நோ? ஓகே. Take a seat. Relax yourself. Take deep breath. Keep your hands on your heart. உங்க இதயத்தின் மேல உங்க கை வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நம்ம யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க திங்க் பண்ண வேணாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். யூ ஆர் கோயிங் டு கான்வர்சேட் வித் அவர் செல்ஃப். நம்ம கூட நம்ம பேச போறோம். தட்ஸ் இட். Close your eyes. Take deep breath. Now repeat with me loudly. நான் சொல்றதை நீங்களும் கூட சேர்ந்து சத்தமா சொல்ல போறீங்க. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Once again, take deep breath. Again, keep your hands on your heart. Now imagine your mother. அம்மாவை imagine பண்ணிக்கோங்க. Look at her face, her eyes, her smile. உங்க முன்னாடி உங்க அம்மா இப்போ நிக்கிறாங்க. உங்களை பார்த்து அழகா ஒரு ஸ்மைல் பண்றாங்க. Now repeat with me. I'm sorry, Ma. I'm so sorry for not taking care of you. Dear Mom, நிறைய இடத்துல நான் உங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். உங்க மேல கோவமா பேசியிருக்கேன். ஆனாலும் என் மேல அவ்வளோ அன்பு காட்டியிருக்கீங்க. ஐம் சாரி மா. உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய இடத்துல நான் நடந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் மா, என்னை மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட என்னோட மன்னிப்பை நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. ப்ளீஸ் forgive me மா. என்னோட லைஃப்ல எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சது நீங்க தான். தேங்க்யூ ஃபார் தட் லவ். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் அன்கண்டிஷனல் லவ். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னதில்லை, பட் இப்போ சொல்றேன். I love you so much, Ma. I love you. I'm sorry, Ma. Please forgive me. Thank you so much. I love you. Take deep breath. அம்மா கண்களை பார்த்து அப்படியே அழகா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. Now imagine your father. Dear அப்பா, I'm sorry. உங்களுக்கான டைம் நான் நிறைய இடத்துல கொடுக்கவே இல்லை. ஆனா எங்களுக்காக மட்டுமே உழைச்சவங்க நீங்க. I'm so sorry பா. Please forgive me. Please forgive me for not taking care of you. Thank you so much பா. எங்களுக்காகவே உங்க லைஃப் லாங் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு தேங்க்யூ சொன்னதே இல்லை, பட் இட்ஸ் த டைம். தேங்க்யூ so much பா. I love you.
நீங்க எப்பவுமே என்கிட்ட அன்பா நடந்திருக்கீங்க. ஒரு சில சமயம் கோவப்பட்டிருக்கலாம். ஒரு சில சமயம் வெறுப்பு கூட காமிச்சிருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஐ அக்செப்ட் இட். ஐ லவ் யூ பா. ஐ லவ் யூ so மச். ஐம் சாரி பா. ப்ளீஸ் forgive me. தேங்க் யூ. ஐ லவ் யூ. A deep breath. உங்க லைஃப்ல நீங்க வெறுக்கிற ஒரு பர்சனை நினைச்சுக்கோங்க. அவங்கள நினைச்சாலே நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க. அது மாதிரி யாராவது பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள நினைச்சுக்கோங்க. டியர், அவங்க பேரை சொல்லுங்க. சாரி ஃபார் நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்குள்ள நடந்த இந்த கசப்பான சம்பவத்துக்கு நானும் பொறுப்புதான். ப்ளீஸ் forgive me. உங்களை மட்டுமே ப்ளேம் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்னோட லைஃப்ல எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நமக்குள்ள நடந்த இந்த கசப்பான சம்பவங்களை நான் இப்பவே எனக்குள்ள இருந்து வெளியேற்றுறேன். தேங்க்யூ so மச். ஐ லவ் யூ. Feel that love. Take deep breath and release that negative emotion. Now imagine yourself. Dear Pushpa, நீங்க உங்களோட பேர் சொல்லிக்கோங்க. I'm so sorry dear. என்னோட லைஃப்ல என்ன கஷ்டப்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்னா அது நான் மட்டும்தான். Dear Pushpa, for, I'm so sorry for not connecting with you. நான் உன் கூட கனெக்ட் ஆகலைனாலும் எப்பவும் எனக்காகவே வேலை செய்யறது நீங்க மட்டும்தான். இவ்ளோ நாள் உன்னை தனியா விட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னோட ரீகனெக்ட் ஆகுறேன். ஐம் so சாரி மை டியர் soul. ப்ளீஸ் forgive me. தேங்க் யூ so மச். ஐ லவ் த வே ஐ ஆம். என்னோட லைஃப்ல நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருந்திருக்கலாம். என்னோட லைஃப்ல நிறைய சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கலாம். எது நடந்தாலும் சரி, ஐ வில் கனெக்ட் வித் யூ. ஐ லவ் யூ so மச். ஐ லவ் மை செல்ஃப். அப்படியே உங்க ஷோல்டர்ஸ் டைட்டா ஹக் பண்ணிக்கோங்க. Come on, hug yourself. Cross your hands and tightly hold yourself. உங்களோட கழுத்தை அப்படியே ஒரு ஷோல்டர்ல சாச்சுக்கோங்க. Feel that happiness, feel that love. Dear Pushpa, I'm always with you. Thank you for reconnecting with me. I love you. I love you so much. Feel that love. இந்த love கிடைக்காம தான் நம்ம வெளியில ஏங்கிட்டு இருக்கோம். It is within us. Feel that love. Feel that happiness. Okay, relax yourself. Slowly open your eyes and rub your hands. Hands rub பண்ணுங்க. செய்யுங்க. Okay, keep it on your face. Relax yourself. Okay. Okay, please type a single word. எப்படி ஃபீல் பண்றீங்க? How are you feeling now? Okay, relax. Okay, good.
குட். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எப்போ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஸோ அப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ஃபீல் பண்ணீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மேபி லாஸ்ட் வீக், மேபி லாஸ்ட் இயர், மேபி 5 years பேக், 10 years பேக். ஸோ இந்த இமோஷன்ஸ் உங்க லைஃப்ல நீங்க டெய்லி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, do you want do you want this emotions daily? டெய்லி இந்த மாதிரி இமோஷன் நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, okay, I'm going to conduct a healing session, actually group healing session. It's 20,000 per month. Oh my God. உடனே எல்லாரும் ஸ்டக் ஆயிடும். Wow, 20,000. Here is the best part. I'm going to give a gift for you. So 5 days free healing session நான் அனௌன்ஸ் பண்றேன். இந்த 5 days ஃப்ரீ ஹீலிங் செஷன்ல நீங்க 5 days உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மணி இந்த 4 ஏரியால இருக்க நெகட்டிவ் இமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இமோஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஸோ ஃப்ரீ ஹீலிங் செஷன்ஸ் ஃபார் 5 days. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய ப்ரெசன்ஸை சென்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க 5 days ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணுங்க. 6th day கிராஜுவேஷன் டே இருக்கும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாயின் பண்ணி இந்த செஷன் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செஷன் தேவைப்படுது, உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும், கட்டாயமா இதுல எனக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் உங்களோட டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த செஷன் அட்டன் பண்ண உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்ஸ். நீங்க கரெக்டான ரைட் பாத் இப்போ சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்க லைஃப்ல பாசிட்டிவான ஃப்ரீக்வன்சியை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க எல்லாரோடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மணி கோல்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி அச்சீவ் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.